ராமானுஜமுனி வேடம் மெய்மை கொண்ட நல் வேதக்குழு தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது வாரியர்கள் உங்கள் வாழ்வற்றதே. பண்டருமாறன் தமிழ் எங்கள் ஆழ்வாருடைய உயர்ந்தமான திவ்ய ஸ்ரீசுக்திகள் உள்ளனவே, அந்த ஸ்ரீசுக்திகள் அதனை அள்ளி பருகி 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 எதை ஆழ்வாருடைய பைந்தமிழ் பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நன்கு அனுபவித்ததினால் உண்டான ஆனந்த களிப்பு, அந்த ஆனந்த களிப்பு இப்பொழுது பாய்மரமாய் விண்டிட எங்கள் ராமானுஷர் என்பது ஒரு வேழமாம், ஒரு அழகிய யானையாக இங்கே திருவரங்கத்தமிழர் ராமானுஷனை போற்றுகிறார். அதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பின்னாளில் ஆரணநூல் வழிச்சொப்பை அடித்திடும் மைதுகருக்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக்கதலிகள் மாய்த்தபிரான், ஓர் வாரணமாய் அவர் வாதக்கதலிகள் மாய்த்தபிரான் என்று போற்றுகிறார். சுவாமி ராமானுஜர் சபைக்கு எழுந்தொழி விட்டாரேனால் பத்ரவேரியும் திரிவேதியும் என்பதாக உயர்ந்ததான அந்த சிம்மாசனத்தில் கோப்படிய சீரிய சிங்காசனத்தில் எழுந்தொழி இருந்த சுவாமி ராமானுஜர் வாதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். வாதிகளுடைய வாய் ஓய்ந்து விடுமா. அதிலும் இவர் குறிப்பாக தன்னுடைய அற்புதமான அனுபவ பரிவாகத்தை எப்படி அனுபவிக்கிறார், என்ன விதத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். பண்டருமாறன் உத்தமமான தமிழ் கடவுளாய் போற்றப்படக்கூடியதான சுவாமி நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் தான், அந்த அனுபவம் தான், அனுபவ திவலைகள் தான் இவருக்கு பாய்மரமாய் விண்டிட, எப்படி மதம் பிடித்ததாக ஒரு யானையானது எல்லாவற்றையும் அலட்சியம் செய்து கொண்டு தான் நினைத்த காரியத்தை சாதிக்க வல்லமை பெற்றதாக திகழ்ந்திடுமோ, அதுபோல ராமானுஷ முனி வேடம், ராமானுஷ முனிவர் எனப்படக்கூடியதான இந்த யானை இருக்கிறது. யானையானது மதம் பிடித்த யானை. என்ன மதம்? தமிழ் மதம், ஆழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளாகிற மதம், அந்த அனுபவ தேன் திவலைகளாகிற மதம், அந்த தேனை பருகி பருகி கழித்ததினால் உண்டான ஆனந்த மதம். அந்த மரத்தினால் இவர் கழித்திருக்கும் பொழுது இங்கே யாராவது வாதிகள் தலையெடுத்தார்களே ஆனால் அவர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். மதம் பிடித்த யானையை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கு வல்லமை உண்டு? அதுபோன்று தான் தேசிகன் ஆரண நூல் வழி செவ்வை அழித்திடும் ஐதுதற்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்த பிரான். ஆரண நூல் வேத மார்க்கம், ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா, பெரியோர்கள், மகான்கள், மகனீயர்கள், பரமஹம்ச பரிவிராஜகர்கள் மற்றும் உள்ளதான சித்தாந்த நிர்தான சார்வபௌமர்கள் அவர்கள் வரக்கூடிய சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய விருதம் என்ன தெரியுமா? ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா, வேதத்தினுடைய மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் நன்கு நிலைநிறுத்துவதில் வல்லமை பெற்றவர்கள். ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு, ராமானுஜ சித்தாந்தத்திற்கு ஒரு தன்னேற்றம் இல்லையா? அப்பொழுது ஆரண நூல் வேதம், ஆரண நூல் என்றாலே வேதம், ஆரண நூல் வழி வேதம் காண்பிக்கக்கூடிய வழி. வேதம் நமக்கு ஒரு ராஜ பாட்டை, ராஜ மார்க்கம், ஆங்கிலத்தில் நாம் தற்போது எக்ஸ்பிரஸ் ஹைவே என்கிறோம் அல்லவா, நைஸ் ரோடு என்கிறோம் அல்லவா, அது போன்று வேத வழி, வழி செவ்வை வழி, ஆரண நூல் செவ்வை வழி, நல்லதான வழி. அந்த வழியை ஒரு சிலர் சிதைக்கிறார்கள். நல்லதொரு பாதை அமைக்கப்பட்டது என்றால் ஒரு சிலர் அந்த இடத்தில் பள்ளங்களை தோண்டியும் மற்றும் குப்பைகளை கொட்டியும் மேலும் அந்த இடங்களை மேடு பள்ளமாக்கியும் எப்படியெல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு அது பிரயோஜனப்படாமல் போகுமோ அது போன்ற அந்த வழியை சிறைப்பதை போன்று வேதத்திற்கு பொருள் சொல்லுகிறேன், வேதத்தின் அர்த்தங்களை காண்பிக்கிறேன், வேதத்தினுடைய உண்மையை நாங்கள் காண்பிக்கிறேன் என்பதாக ஏதோதோ நினைத்துக் கொண்டு வேதத்தின் வழியை குலைக்கிறார்கள். குதஹா, இது எப்படி, அது எப்படி, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அது ஏன் இப்படி இருக்கக்கூடாது. இப்பொழுது பல இடங்களில் பார்க்கிறோம். ஆங்காங்க உபன்யாசங்களுக்கு செல்கிறோம், ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து நல்ல விஷயங்களை கேட்கிறார்கள். ஆனால் அதில் ஓரிருவர் தாங்கள் எல்லாம் அறிந்தவர்களை போன்றும் தங்களுக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியாததை போன்றும் அது தவிர தாங்கள் நினைக்கக்கூடிய அந்த வழிதான் சரியான வழி என்பதாக நினைத்துக் கொண்டு அடுக்கடுக்கடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பதனாலே தங்களை மேதாவிகள் என்று நினைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன பெயர் தெரியுமா? ஹைதுகர்கள் என்பதாக பெயர். இந்த ஒரு மேதாவித்தனமாக கேள்விகளை கேட்பது என்பது எல்லா காலத்திலும் உண்டு. நமக்கு அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியும், ஆனால் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாதவர்கள், ஏற்றுக்கொள்ள கூடாது என்னும் மனோபாவத்தில் வருபவர்கள், இவர்களுக்கு எதற்கு பதில் சொல்லுவது? ஆனால் இதே கேள்வியை சுவாமி ராமானுஜர் தினத்தில் கேட்டால் அவர்கள் ஏனப்பா இவரிடத்தில் சென்று நாம் கேள்வி கேட்டோம்,
ஐயோ, நாம் ஒரு கேள்வி கேட்டதற்கு இவர் 1000 பதில் சொல்லுகிறாரு, என்ன ஞானம், எப்பேற்பட்ட அபரிமிதமான ஒரு பாண்டித்யம், அடையப்பா என்பதாக அவர்கள் வியந்து வாய் ஓய்ந்து இனியும் இவர் திறத்தில் தான் வாய்தெடுக்க முடியாமல் இருக்கும்படியாக அவர் வாதக்கதலிகள் மாய்த்தபிரான் எப்படி ஒரு வாழை தோட்டத்திற்குள்ளே புகுந்த மதம் பிடித்த யானை அங்கு இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை எல்லாம் அனாயாசமாக வழித்து உள்ளே தள்ளுவோம், அது போன்று ஆரணநூல் வழிச்செவ்வை அழித்திடும் மைதுகருக்கு ஒரு வாரணமாய் அவர் வாதக்கதலிகளை மாய்த்த பிரானாக சுவாமி ராமானுஜர் திகழ்கிறார். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? இப்படி ராமானுஜன் விளங்குவதற்கு என்ன காரணம் என்றால், பண்டருமாறன் பசுந்தமிழ் பாய்மதமாய் வென்றிட என்று நம்மாழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்தியின் பரிமளங்களை அனுபவித்த அந்த சுவையில் தனக்கு ஏற்பட்ட மதம் என்கிறார் திருவரங்கத்தமிழார் ராமானுஜ வேடத்தை போற்றும் பொழுது. அத்தகைய திருவாய்மொழி சர்வார்த்தனம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம் 1000 கிளை பரப்பிய சாமவேதத்தின் பரமசாரபூதமாய் அமைந்திருக்கக்கூடியதான உயர்ந்ததான திருவாய்மொழி அமுதம். அத்திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் இங்கே சுவாமி திருமாலையாண்டானிடத்தில் காலக்ஷேபம் கேட்டுக் கொண்டு வருகிறார். ஆளவந்தார் அருளி செய்த அர்த்த விசேஷங்கள். அதில் திருவாய்மொழியில் ஒரு பாட்டு, அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்து, அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால், அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே. இது ஒரு பாஷம். 3ஆம் திருமொழி திருவாய்மொழியில் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழியில் அறியா காலத்துள் அடிமைக்கள் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால். இந்த பாஷணத்துடைய அர்த்தத்தை குருவானவர் சிஷ்யருக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். சிஷ்யர் அற்புதமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அதுவும் ஆழ்வாருடையதான ஈரச் சொற்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு உபய வேதாந்திகள் என்பதாக திருநாமம் உண்டல்லவா? உபய வேதாந்திகள் ஊவே சுவாமி என்ன பொருள்? உத்தமமான வடமறை தென்மறை இவை இரண்டையும் நன்கு கசரவ கற்றவர்கள், அந்த இரண்டையும் தங்களுக்கு இரு கண்களாக பாவிப்பவர்கள். உனக்கு வலது கண் பிடிக்குமா இடது கண் பிடிக்குமா என்று ஒருவனை பார்த்து கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான்? சுவாமி எனக்கு வலதுகன் மட்டும்தான் பிடிக்கும், இடதுகன் பிடிக்காது என்றோ, அல்லது இடதுகன் மட்டும்தான் பிடிக்கும் வலதுகன் பிடிக்காது என்று சொல்லுவார். அதுபோலத்தான் தமிழ் மறையும் சம்ஸ்கிருதமாகிறதான அந்த வடமறையையும் இரண்டையும் இரு கண்களாக பாவித்துக் கொண்டு அவை இரண்டையும் போஷிக்கக்கூடியவர்கள், இரண்டையும் ஒரே மாதிரியாக அனுபவித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இப்பொழுது அந்த அர்த்த விசேஷங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அறியா காலத்து அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியாமாயத்து அடியேனை வைத்தாயால். இதில் ஆழ்வாருடைய வருத்தம் தோற்றும்படியாக குரு அருளி செய்கிறார். என்ன பண்ணே, ஏன் இப்படி செய்தார்? இந்த இடத்தில் நாம் நன்கு தெள்ளத் தெளிவாக அறிய வேண்டிய அர்த்த விசேஷங்கள் அநேகம் உண்டு. நம்முடைய பூர்வர்கள் திருவாராயிரப்படி 1000படி மற்றும் நம்பிள்ளையினுடைய 7 முதலான வியாக்கியானங்களில் இந்த ஐதிஹ்யங்களை எடுத்து குறிப்பிட்டு காண்பிக்கும் பொழுது இந்த பாசுரத்தினுடைய தெள்ளத் தெளிவான அர்த்தங்களை காண்பிக்கிறார்கள். வெகு சுவாரஸ்யமானது. ஆச்சாரியர் இங்கே உபதேசம் செய்யும் பொழுது ஏன் பெருமாள் தன்னை இப்படி வஞ்சித்து விட்டான்? பெருமாள் தன்னை வஞ்சித்து விட்டானே, ஐயோ தனக்கு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமே, தன்னை பெருமாள் இப்படி வஞ்சனை செய்து விட்டானே என்பதாக ஆழ்வார் ஆற்றாமையாலே அரற்றுகிறார். தன்னை பெருமான் செய்த வஞ்சனையை நினைத்து ஆழ்வார் ஆற்றாமையினாலே அரற்றுகிறார் என்று ஆச்சாரியர் பாடம் சொல்லுகிறார். சிஷ்யர் யார்? சுவாமி ராமானுஜர் தானே. அந்த சிஷ்யர் அமர்ந்து கொண்டு ஆச்சாரியர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஞ்ஞாபனம் சுவாமி என்றார். ஏற்கனவே யாதவ பிரகாசரிடத்தில் ராமானுஜருக்கு அதிகமான அனுபவங்கள் உண்டு. ஆனால் யாதவ பிரகாசருடைய நிலை வேறு, இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியருடைய நிலை வேறு. யாதவ பிரகாசர் முழுக்க சம்பிரதாயத்திற்கு விரோதமாகவே சென்று கொண்டிருந்தார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே விபரீதமாகவே இருந்தன. குறிப்பாக எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை வர்ணிக்கும் பொழுது யாதவ பிரகாசர் சொன்ன அர்த்த விசேஷங்களை அப்பப்பா காது கொடுத்து யாரால் தான் கேட்க முடியும்? அந்த அளவிற்கு யாதவ பிரகாசர் அருந்துதமாக பேசினார். இங்கே அப்படி இல்லை.
அளவந்தாராலே பரிபூர்ணமாக சிக்ஷை பெற்று இந்த ராமானுஜர் இங்கே வர வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருந்து அளவந்தார் தனக்கு அருளி செய்த விஷயங்களை எல்லாம் ராமானுஜர் எடுத்து ஒப்படைப்பதற்காகவே ஆச்சாரியர்கள் 5 பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாச்சாரிய பராசரராக சுவாமி ராமானுஜர் திகழ்வதற்கு இவர்கள் பெரும் காரணபூத்தர்களாய் அமைந்திருக்கிறார்கள். எனவே ஆச்சாரியர் சொல்லக்கூடிய அர்த்தங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி ராமானுஜர். அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அரியா மாமாயத்தை அடியேனை வைத்தாயால் என்னும் பாசுரத்தின் போக்கை பார்க்கும் பொழுது ஏதோ எம்பெருமான் என்னை வஞ்சித்து விட்டானே, ஏன் பெருமானை இப்படி செய்து விட்டாய் என்று ஆழ்வார் கேட்பதை போன்று ஆச்சாரியர் சொல்லுகிறார். சிஷ்யருக்கோ அது ஏற்புடையதாக இல்லை. எதை சொன்னாலும் தலையாட்டிக் கொண்டிருப்பவன் சிஷ்யன் இல்லை. குரும் ரகசி போதையது, சிஷ்யம் சரசி போதையது. சீடன் தவறு செய்தானேனால், சிஷ்யன் தவறு செய்தானேனால் 10 பேர் முன்னாடி ஆச்சாரியன் அவனை கண்டிக்க வேண்டும். 10 பேர் இருக்கும்போது அவர்கள் முன்பாக ஆச்சாரியன் அவனை கண்டிக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒருவேளை மனித இயல்புதானே, அந்த மனித இயல்பும்படியாக ஆச்சாரியன் தவறு செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதே போன்று 10 பேர் எதிரில், சுவாமி நீர் சொன்ன விஷயங்கள் தவறு தெரியுமா, ஏன் இப்படி தப்பு தப்பாக சொல்லுகிறீர்கள் என்று ஆச்சாரியனை பார்த்து அகங்காரமாக கேட்கக்கூடாதாம். தனிமையில் அவரிடத்தில் சென்று, சுவாமி என்ன இது, தாங்கள் அன்றைய தினத்தில் சொன்ன விஷயத்திற்கும் இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டாகின்றது, அதுவும் இதுவும் பொருந்தாதால் போன்று தோன்றுகிறது, தாங்கள் சற்றே யோசித்து பாருங்கள், அது சரியா இது சரியா என்பதாக பக்குவமாக தன் ஆச்சாரியனிடத்தில் ஏகாந்தத்தில் ரகசியமாக கேட்க வேண்டும். இப்பொழுது ஆச்சாரிய சிஷ்ய பாவனையில் திருவானை ஆண்டாலும் இங்கே சுவாமி ராமானுஜரும் திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய காலத்தில் ஆழ்வார் தன்னை ஏமாற்றிவிட்டதாக சொன்னதை கேட்டு ராமானுஜர் சற்றே அதற்கு இசையாமல் இருந்தார். ஆச்சாரியரிடத்தில் அடிபணிந்து விண்ணப்பித்தார், சுவாமி இது சரியாக இல்லை போன்றுள்ளதே என்றவுடன் ஆச்சாரியன் என்ன சொல்லியிருப்பார்? அனுபவிப்போம் ராமானுஜன் வைபவத்தை.